ரொமேனியாவுக்கு விசிட் விசாவிலையும் ஸ்டூடெண்ட் விசாவிலையும் வர்றவங்களை தவிர அதோட ரொமேனியாவுக்கு ஒர்க் விசாவில் வர்றவங்க புக்கரெஸ்ட் இல்லாட்டி புக்கரெஸ்ட் அந்நிய பகுதிகளில் வேலை செய்கிறவங்களை தவிர ஏனைய சிட்டிகளில் வேலை செய்கிறவங்க ஏனைய சிட்டிகளில் வேலை செய்யும்போது செய்கிறன்றது புக்கரெஸ்ட்டை விட கொஞ்சம் தொலைவு வேலை செய்கிறவங்க எப்பயுமே புக்கரெஸ்ட்டுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் மிக மிக குறை. அதிகமாக ஒர்க் விசாவிலேருந்து ஒர்க் விசாவுக்கு வரவங்க அவங்களோட எம்ப்ளாயர் பிக்கப் பண்ணிட்டு போவாங்க ஏர்போர்ட்லேருந்து த்ரூவாக அவங்கள வேலை கிளம்புது. சில வேளை ஒரு சில நாள் ஒரு நாளோ 2 நாளோ அங்கே தங்கி இருந்து ஸ்டே பண்ணி புக்கரெஸ்ட்டில் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் வேலை தனத்துக்கு கொண்டே சேர்த்துருவாங்க. இதுதான் வலிமையாக நடக்கிறது. புக்கரெஸ்ட்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து புக்கரெஸ்ட்டை சுற்றி பார்க்க கூட சில வேளை சிலருக்கு டைம் இருக்கிறது. எங்களுக்கும் அதே தான் நடந்தது. ஏர்போர்ட்லேருந்து த்ரூவாக ஈவினிங் சேர்ந்த ஏர்போர்ட்டுக்கு ஈவினிங் நைட் ட்ராவல் மினி பஸ் ஒன்றில் கொண்டு துல்சியாவுக்கு கொண்டு சேர்த்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னென்னா, ரொமேனியாவில் இருக்கிறவங்க புக்கரெஸ்ட்டுக்கு என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தது புக்கரெஸ்ட்டுக்கு போகும்போது என்னென்ன விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். அதோட நான் புக்கரெஸ்ட்டுக்கு முதல் போகும்போது அதில் எனக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டான விடயமாக இருந்ததும் என்ன விடயங்கள் எனக்கு சவாலாக இருந்ததுன்னு சொல்லி என் அனுபவத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செபா. நாங்கள் ஒர்க் விசாவில் வர்றோம்னு சொன்னால் எங்களோட பிஸி லைஃப், ஃபினான்ஷியல் பிரச்சனை, அதுகளால் புக்கரெஸ்ட்டை போய் சுற்றி பார்க்குறதுக்கு விசிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தாமதமாகலாம். ஒரு சில வருடங்கள் கூட ஆகலாம். வந்த புதுசில் நாங்கள் கட்ட வேண்டிய காசுகளை உழைச்சி கட்டி கொண்டு அநேகமாக விசிட் பண்ணுறதுக்கு நினைக்க வேண்டாம். ஒரு சிலர் ஹாலிடேஸில் இல்லாட்டி லீவை போட்டு ஒரு சில நாட்கள் போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு சேர்ந்து போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ முக்கியமாக நாங்கள் இங்கேருந்து என்னென்ன தேவைக்கு நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்குன்னு பார்த்தோம்னா, முதலாவது எங்களுடைய டாக்குமெண்ட்டுகளை ஸ்ரீலங்காவிலேருந்து நாங்கள் எங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் நாங்கள் எடுத்து சர்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே லீகலைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறோம். லீகலைஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த நாட்டில் எங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் செல்லுபடியாகக்கூடிய வகையில் இங்கே மாற்றம் செய்கிறது. அதோட அதை நாங்கள் அந்த டாக்குமெண்ட்டை லீகலைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு போக வேண்டியிருக்கும். அடுத்தது ஃபாரின் அஃபேர்ஸுக்கு இங்கே ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போய் அதை சர்டிஃபை பண்ண வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது. இது எல்லாருக்கும் இங்கே வர்றவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குமன்றது இல்லை. அவங்களோட தேவையை பொறுத்து இருக்கு. எனக்கு நான் எதிர்பார்க்காத வகையில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்தது. அப்போ அந்த ரீதியில் எனக்கு டாக்குமெண்ட் கட்டாயம் நான் சர்டிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. இதை நான் பயன்படுத்தி எனக்கு புக்கரெஸ்ட்டுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சதால், அதுவும் நாங்கள் தனியாக போய் இந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருந்தது. நான் தனியாகவே போய் இந்த என்ற லீகலைஸ் விடயங்களை முடிச்சு கொண்டு வந்தேன். அடுத்தது எங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை ரினியூ பண்ணுறதுக்கு கட்டாயம் நாங்கள் ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு போக வேண்டிய தேவை இருக்குது. இந்த பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறது தொடர்பாக பல வீடியோக்கள் சில பேர் போட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னுடைய வீடியோவில் பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறது தொடர்பாக இப்போதைக்கு நான் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்தது ரொமேனியாவில் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு சொல்லப்பட்ட வேலைகள், ஒப்பந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட வேலைகளோ இல்லை அதை விட வேலை நேரங்கள் சம்பந்தமான வேலை தொடர்பான பிரச்சனைகள், எதிர்மாறான விடயங்கள் இங்கே நடக்குமா இருந்தால் இது தொடர்பாக நாங்கள் ஸ்ரீலங்கன் எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கு பிடிக்கலைன்னா எங்களுக்கு அந்த வேலை பிடிக்கல, நாங்கள் வேறு வேலை மாற வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு உங்களால் என்ன சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் போய் கட்டாயம் ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு தான் போய் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டி வரும். முதலாவது இவங்கள்ட்ட எங்களோட எம்ப்ளாயிட்ட நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த கட்டம் ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு போவோம். ஸோ இதனால் நாங்கள் புக்கரெஸ்ட்டுக்கு போக வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது. அடுத்தது பார்க்க போனால் பொதுவாக ஏசியன் பீப்புள், எங்களோட ஆசிய நாடுகளில் இருந்து வர எம்ப்ளாயிஸ் கூடுதலாக ஸ்பைசியை விரும்புகிறது. உரைப்பான சாப்பாடு வகையில் தான் கூட விரும்புகிறது. புக்கரெஸ்ட்டை பொறுத்தளவில் இந்தியன் மார்க்கெட், நேபாள், பங்களாதேஷ் இவ்வாறான ஸ்ரீலங்கன் இவ்வாறான நாடுகளில் உணவுப் பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள் புக்கரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது இவ்வாறான பொருட்களை வேண்டி எடுக்கிறதுக்காக கட்டாயம் எங்களோட ஹாலிடேஸை பயன்படுத்தி 1 நாளா 2 நாள் ஆகும். கடைசி 2 நாள் தேவைப்படும். அங்கே 1 நாள் ஸ்டே பண்ணி வர வேண்டி வரும். தூரத்து இடங்களாக இருந்தால் எங்களோட இடங்கள்ன்றபடியால் நான் அப்படி சொல்கிறேன். இதை விட தூரமான இடங்களும் இருக்குது.
ஸோ நீங்கள் அப்படி அவ்வாறான இடங்கள்ல இருந்து கட்டாயம் நாங்கள் போய் அங்கே கொள்வனவு செய்து வந்து நாங்கள் எங்களுடைய முறைப்படி நாங்கள் சாப்பாடுகள் சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது எங்களுடைய காலங்கள், எங்களோட வேலை காலம், வேலை ஒப்பந்தம் முடிவடைய இந்த தருவாயில் அப்படி இல்லாட்டி அதுக்கு இடையில நாங்கள் வெக்கேஷன் ஏதாவது போய் வர வேண்டி வருமா இருந்தால் அந்த நேரங்களில் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டுக்கு போக முன்னாமல் எங்களுக்குரிய பொருட்களை வேண்டி எடுத்துக்கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறபடியால் அங்கே போய் புக்கரஸ்டில் போய் ஸ்டே பண்ணி 1 நாள் 2 நாள் ஸ்டே பண்ணி நாங்கள் அந்த பொருட்களை வேண்டி எடுத்துக்கொண்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் நாங்கள் நாடு திரும்பக்கூடிய மாதிரி எங்களுடைய நாடுகளுக்கு போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அப்போ அதால் நாங்கள் புக்கரஸ்டுக்கு கட்டாயம் போய் ஆக வேண்டி இருக்கும். இவ்வாறான தேவைகள் வந்து முக்கியமானவை. எனக்கு தெரிஞ்ச இந்த இவ்வாறான தேவைகளை நான் சொல்லியிருக்கிறேன். அதை விட எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை மீட் பண்ணுறதுக்கோ இல்லை உறவினர்களை மீட் பண்ணி புக்கரஸ்டில் வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நாங்கள் போய் அவங்களோட ரூமில் தங்கி இருந்து அவங்களையும் பார்த்து கொண்டு சந்தித்து உரையாடிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அப்படி கணக்காக இருக்குது. வேறு சந்தர்ப்பங்கள் கூடுதலாக சில இதில் தேவைக்குரிய மாதிரி சிலருடைய தேவைகளை பொறுத்து புக்கரஸ்டுக்கு போக வேண்டிய தேவைகள் அமைஞ்சிருக்கும். ஸோ இப்படியான நேரங்களில் வந்து நாங்கள் ஒரு பிளான் ஒன்று வச்சுருப்போம். இப்போ எத்தனை நாள் போய் நாங்கள் ஸ்டே பண்ணணும், எங்கே ஸ்டே பண்ணணும், அதே நேரம் எங்களோட ப்ரோக்ராம் என்ன, அடுத்தடுத்து நாங்கள் என்ன இத்தனை நாள் தங்கணும்னா என்னென்ன விடயங்களை நாங்கள் ஒரே ஏரியாக இப்போ செய்து கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். புக்கரஸ்டில் ஏன்னா எக்ஸ்பென்சிவ், நாங்கள் போகிற ட்ராவல் சார்ஜிலேருந்து அங்கே நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்குரிய கட்டணங்கள், நாங்கள் போய் சாப்பாட்டு செலவுகள் அப்படின்ட்டு எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கட்டாயம். ஸோ அதால் இந்த நாட்டு காசுகளுக்கு ஓகேவாக இருந்தாலும் எங்களை பொறுத்தளவில் அது எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ இதால் ஒரு நல்ல பிளான் உண்டை சரியாக நாங்கள் வச்சுக்கொள்ளணும்னா முதலாவது நாங்கள் எங்கே தங்க போகிறோம்ன்றதை முதல்ல உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இப்போ எங்களுக்கு சில பேருக்கு உறவினர் நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க சில நேரங்கள் அவங்களோட கம்பெனி கூட எலோ பண்ணாது நாங்கள் போய் ஸ்டே பண்ணுற அளவுக்கு. ஸோ அதால் வெளியில் தங்கக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ்ன்றது இங்கே சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ ஒரு ஹாஸ்டல் ரூம்கள், சாதாரண ஒரு சிங்கிள் ரூம் அப்படி நாங்கள் தங்கக்கூடிய மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நான் ஒரு வழியாக ஒரு கண்டெக்ட் ஒன்று எடுத்து அறிமுகம் இல்லாத ஒரு கண்டெக்ட் ஒன்று எனக்கு கிடைச்சி. அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட விடயம் என்னென்னா, இந்த எம்பசி தொடர்பான விடயத்தை நீங்கள் ஒருக்கா விசாரித்து சொல்ல இயலுமான்றது. இது ரூபாய் கணக்கு கண்டெக்ட் எடுத்து நான் கேட்டு பார்த்தது. ஆனால் அவர்கிட்ட கேட்ட ரீதியில் அவர் சொன்ன விடயம் எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, எம்பசி இதுகள் எல்லாம் எனக்கு உண்மையாக தெரியாது. நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி என் ரூமில் நின்று உங்களோட அலுவலகில் பார்க்கணும்னா நான் அந்த ஹெல்ப்பை உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்றைக்குமே அறிமுகம் இல்லாத ஒருவருக்கு இவ்வாறான நீங்கள் வந்து எங்கள் ரூமில் தங்கி ஸ்டே பண்ணி நீங்கள் உங்களோட அலுவலகம் பாருங்கன்னு சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் நாட்டுக்காரர் இப்படியும் இருக்கிறாங்க ஒரு சில பேர், நல்ல மனசுடையாக்கள். ஸோ அந்த அவருக்கு தேங்க்யூ சொல்லிக்கொண்டு அவரோட ரூம்லேயே நான் போய் அங்கே தங்கியிருந்து என்னுடைய வேலையை முடிச்சு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்தது. அவரை அன்றைக்கு தான் நானும் மீட் பண்ணியிருந்தேன். அவர் சாதாரணமாக அப்படி எனக்கு மட்டுமில்லை, அங்கே இருக்கிற அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கே அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு போட்டு தான் தெரியும். உதவி செய்கிற மனப்பாங்க எல்லாருக்கும் வராது. ஆனால் அவரை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதை விட நாங்கள் உண்மையிலேயே யாரும் ஹெல்ப் பண்ண இயலாதுன்னு சொல்கிறத நாங்கள் குறையாக எடுத்துக்கொள்ள முடியாது. என்னன்னு சொன்னால் எல்லாருண்ட ஒர்க் லைஃப் சரியான பிஸியாக இருக்கும். இப்போ அவங்க சில வேலையில் பொறுத்து இருக்குது. அவங்க போனால் ஈவினிங் நைட் அவங்க வந்து சேர்றதுக்கு ஒர்க்கிங் லைஃப் ரூமில் இருக்கிற மற்ற ஆட்கள் சப்போர்ட் பண்ணணும், நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படியே கம்பெனி அலோவ் பண்ணணும், அப்படியான பிரச்சனை இல்லை. அதனால் குறைகளாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நாங்களாகவே போய் ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணி எங்களுடைய அலுவலகங்களை முடிக்கணும்னு சொன்னால் எங்கே ஸ்டே பண்ணணும்னு சொல்லி நான் சர்ச் பண்ண ரீதியில் எங்களோட ஒரு சில அந்த கண்டெக்ட் நம்பரில் நான் கேட்டு தெரிஞ்சு கொண்ட ரீதியில் எனக்கு அந்த லிங்க் அனுப்பி விட்டாங்க. என்னென்னு சொன்னால் அந்த ஒரு ஹாஸ்டல் உண்டு, ஹாஸ்டலோட நேமாக காட்டியிருக்கேன்னு அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஹாஸ்டலில் ஸ்பெஷலாக என்னென்னு சொன்னால் இதுதான் சீப்பான ஹாஸ்டலாக இருந்தது. நெட்டில் சர்ச் பண்ண ரீதியிலையும் அதான் வந்தது. அப்போ எங்களுக்கு லிங்க் போட்டு விட்ட ரீதியில் இதுதான் கொஞ்சம் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு சீப்பாக இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால் ஒரே ஹால், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடும், இந்த ஒரே ஹாலில் 3 டபுள் பெட்ரூம் சிங்கிள், அதுக்கு மேல் ஃப்ளோர்லையும் வேறு இதே மாதிரி செட்டப்பில் ரூமுகள் இருக்குது. ஆனால் இந்த ரூமில் ஸ்டே பண்ணுறவங்க வந்து காமனாக ஒரு பாத்ரூம், ஒரு கிச்சன் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு சாதாரணமாக எங்களோட நாட்டவர்களுக்கு ஓகே, நாங்கள் வடக்கு கிழக்குலேருந்து போகிற ஆட்கள் வந்து
கொழும்புல ஸ்டே பண்ணி சொந்தக்காரர் இல்லாமல் தனிமையில் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறதை விட கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இதை விட நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பே பண்ணி நாங்கள் தங்கக்கூடிய ஹாஸ்டல்கள் எல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு நான் இன்னும் அப்படி ஸ்டே பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. நான் அந்த ரீதியில் அங்கே போய் எங்களோட ஃபேமிலியாவோ இல்லை சிங்கிளாவோ தங்கக்கூடிய மாதிரி ரூம் இருக்குமான்னு விசாரித்த ரீதியில் நான் அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. அப்படியும் அங்கேயும் ஒரு ஸ்ரீலங்கா போயிருக்கிறார். அவர் தான் இதுகளை அவர்கிட்ட பேமெண்ட்டை செலுத்தி நாங்கள் அங்கே தங்கி இலகுவாக சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரியோ இல்லை எங்களோட அலுவலில் முடிக்கக்கூடிய மாதிரியோ இருந்தது. அந்த ரீதியில் இங்கிருந்து ருமேனியா தூரத்தில் இருந்து தாங்கள் தனிமையாகவே போய் சில அலுவலக எம்பசி அலுவலோ இல்லை வேறு ஃபாரின் மியூசிக்கோ போய் வர்ற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட இங்கே கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதிலிருந்து அது உங்களுக்கு பயனுள்ள விதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஸ்டே பண்ணுற சம்மந்தமாக இப்போ நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் முதல் ட்ராவல் பண்ணி போகிறது. இப்போ தூரத்து இடங்கள்லேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறோன்னு சொன்னால் சாதாரணமாக டாக்ஸி எல்லாம் பிடிச்சி கொண்டு போகலாது, அவ்வளவு ரேட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ இல்லை மெட்ரோ அப்படி ஒரு சில பெரிய சிட்டிகளில் தான் இந்த மெட்ரோ வசதிகள் இருக்குது. ஸோ மற்ற சிட்டிகளில் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. சாதாரணமாக டாக்ஸியும் இல்லாட்டி பஸ், மினி பஸ் அதுகள் கூடுதலாக ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்தந்த சிட்டியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ ரேட் வரும்னு சொல்லி. நான் துல்சியாவிலேருந்து எங்களுக்கு புக்ரஸ் போகிறதுக்கு 4.5 மணித்தியாலம் சென்றது. எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தேன். நான் தனியாக பஸ்ஸில் போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ட்ரெயின் வந்து எனக்கு இப்போது கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ பஸ்ஸில் போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்க எங்களோட எம்ப்ளாயர் வந்து புக்கரஸ்ட்டுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது, சின்ன ஹாஸ்பிட்டல் அளவில். ஸோ அவங்களோட போகிறதுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, இந்த டைம் நான் போகிறேன், நீ வேறு மட்டும் வரலாம்னு சொல்லி. அப்போ எனக்கு அது நல்ல சான்ஸாக போயிட்டுது. அதே பஸ்ஸில் போகிறேன்னா நான் விசாரித்து வச்சுருந்தேன் 150 துல்சியாவிலேருந்து புக்கரஸ்ட்டுக்கு. அதே மாதிரி அங்கேருந்து வர்றதுக்கு 150. ஸோ 300 எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு சேவ் ஆகிருக்கு. அதோட எனக்கு சந்தோஷம். அவங்களோட போய் சேஃப்டியாக இறங்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. அப்போ என்ன அவங்க கூட்டி கொண்டு போய் போகிற வழியில் எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எல்லாமே ருமேனியான்னு சொன்னால் நாங்கள் பெரிய சிட்டியாகவே இருக்கும்ன்றது எங்களை கற்பனையாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாமே கூட துல்சியாவிலிருந்து கன தூரத்துக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் இருந்தது. அக்ரிகல்ச்சர் லேண்டும் விண்ட் மில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இது தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை கழிச்சு கொண்டு போனோம் பர்சனலாக. அதோட எனக்கு அந்த ஞாபகம் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, அக்ரிகல்ச்சர் தொடர்பாக இங்கே வர்றவங்க இவ்வளோ பெரிய தேசத்துக்குள்ளே ஒரு சின்ன ரூமில் எங்கேயாவது தனிமையில் ஸ்டே பண்ண வேண்டி வருமோன்றெல்லாம் நான் அவங்கள்ட்ட கேட்ட ரீதியில் அவங்க சொன்ன எனக்கு அப்படி இங்கே ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி இந்த பில்டிங்கும் கட்டக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர். ஸோ அவங்க வந்து இடையில அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு இடையில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களில் ஸ்டே பண்ணி இங்கே வந்து வெஹிக்கிளில் வந்து வேலை செஞ்சுட்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் தொடர்பாக இங்கே வர்றவங்க வந்து இது தொடர்பான ஃபீலிங் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துறீங்களா அப்படி ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ மக்களாக நீங்கள் இருந்து அங்கே போய் வேலை செய்ய வேண்டி வரும். அப்படி நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டி வரும்னா அதை நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஐஜிஐக்கு நாங்கள் கொண்டு போகலாம். வந்து நான் முன்னும் சொன்ன மாதிரி எத்தனை நாள் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணலாம்ன்றதை முதலே தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்குரிய மாதிரி சில எங்களோட தேவைகளை பொறுத்து அதை விட மேலதிகமாக உங்களோட பாக்கெட்லேயும் சரி, காசாக வச்சுருந்தாலும் சரி, காட்டில் வச்சுருந்தாலும் சரி, ஏன்னா கையில் கட்டாயம் காசு இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன தேவைகளுக்கு நாங்கள் கேஷ் பே பண்ணுற சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது. அதோட கார்ட் பேமெண்ட் வந்து கூடுதலாக இங்கே ருமேனியாவில் இருக்கிறபடியால் எங்கேயுமே நாங்கள் கார்ட் பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ட்ராவல் பண்ணுற இடங்கள்லையும் சரி, நீங்கள் ஸ்டே பண்ணுற இடங்கள்லையும் சரி, இல்லை ஷாப்பிங் பண்ணுற இடங்கள்லையும் சரி, கார்டு மூலமாக நாங்கள் பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை பேங்க் பேலன்ஸ் ஒரு கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கொண்டு கையிலையும் கொஞ்சம் காசாக எடுத்துக்கொண்டு போகிறது உங்களுக்கு பயணம் இலவாக இருக்கும். அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் புக்கரஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் என்ட்ரான பிறகு விடயங்கள் நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள், ஷோரூம்கள் அப்படின்றத நாங்கள் எல்லா இடமும் வெஹிக்கிளில் போகும்போது எல்லாத்தையும் நாங்கள் அவதானித்து கொண்டிருக்க மாட்டோம். ஸோ நாங்கள் ஏதோ ஒரு தேவைக்கு நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டோ ஏதோ ஒன்று அவசரமாக நாங்கள் போய் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் ஒர்க் பண்ணி நடந்து போய் செய்ய போகிற இல்லை, எப்படியோ வெஹிக்கிளில் போக வேண்டி வரும். வேறு குறுந்தூர பயணங்களாக இருந்தால், சின்ன பயணங்களாக இருந்தால் நாங்கள் டாக்ஸி பிடிச்சி போய்க்கொள்ளலாம். இப்போ இதுக்காக சில ஆப்ஸுகள் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஒன்று நாங்கள் எங்களுடைய மொபைல் கூகுள் மேப்பை கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டி வரும். கூகுள் மேப் இல்லாமல் தனிமையாக யார்கிட்ட ஹெல்ப்பும் இல்லாமல் நாங்கள் புக்கரஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் இடங்களை பார்க்க முடியாது, போய் அந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு சேரவே இல்லை. அடுத்தது கூகுள் மேப்போடு சேர்த்து ஒரு டாக்ஸிக்குரிய ஆப் வந்து
அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ட்ராவல் பண்ணுறது தொடர்பாக என்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. நான் யூஸ் பண்ண ஆப்ஸ் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கேன் போல்ட் ஆப்ஸ்னு. அந்த போல்ட் ஆப்ஸில் தான் நானும் ட்ராவல் பண்ணி எங்கே போனாலும் நான் ட்ராவல் பண்ணுறது போல்ட் ஆப்ஸ் தான். அது சீப்பாகவும் சேஃப்டியாகவும் நல்ல சர்வீஸும் அவங்க செய்கிறாங்க. அதோட வேறு பிரயாணங்கள் இப்போ கொஞ்சம் தொலைதூரமாக போகிறோம்னு சொன்னால் நாங்கள் பஸ்ஸில் போகலாம். புக்கரஸ்டுக்குள்ளே அதிகமாக பஸ், ட்ராலி பஸ், மற்றது மெட்ரோ அப்படி என்று வேறு விதமான டிரான்ஸ்போர்ட்டுகள் இருக்குது. அப்போ இதை நீங்கள் இது தொடர்பாக எந்தெந்த ரூட்டில் நாங்கள் போகிறோமோ அந்த ஸ்டேஷன்லேயோ இல்லை அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஸ்டாப்லேயோ கேட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அது இலகுவாக இருந்தது. எனக்கு அது இலகுவாக இருந்தது. நான் போகிற இடங்களில் கூகுள் மேப்பில் பார்த்து அதை ஒரு ஸ்டேஷனில் போய் நின்றுட்டு அந்த இடத்துல இந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றது கூகுள் மேப்பே ஒரு சாய்ஸ், ஒரு ஆப்ஷனை தரும். உங்களுக்கு சில ஆப்ஷன்களை தரும் என்னென்ன விதமாக நீங்கள் போகலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்கள் ஒர்க் பண்ணி இந்த ஸ்டேஷனுக்கு போகணும், அங்கே இருந்து இத்தனை நம்பர் பஸ்ஸை பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல இருந்து நீங்கள் மெட்ரோ பிடிச்சி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி அடுத்தது ஒரு குறிப்பிட்ட 100 மீட்டரோ 200 மீட்டரோ இல்லை 900 மீட்டர் வரைக்கும் நீங்கள் நடந்தே போய் சேரலாம் என்ற ஒரு ஆப்ஷனை கூகுள் மேப் உங்களுக்கு தரும். ஸோ புக்கரஸ்டுக்குள்ளே நான் சர்ச் பண்ண ரீதியில் இந்த ஆப்ஷன் கணக்கு இருந்தது. எனக்கு அந்த ஆப்ஷன் கூட நான் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்ததே இல்லை. நான் டிரெக்டாக ஒன்று டாக்ஸிக்கு ரேட் எப்படி போகுன்னு பார்ப்பேன். அப்படி இல்லாட்டி இந்த ரூட்லேருந்து பஸ் ஏதாவது போகிறேன்னு அவங்கள்ட்ட கேட்பேன். அப்போ அது பிறகு அங்கே கேட்ட ரீதியெலாம் எனக்கு சொல்லியிருந்தாங்க இப்படியான ஆப்ஷன்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எதை தெரிவு செய்கிறீங்களோ, ட்ரோலி பஸ்ஸுன்னா ட்ரோலி பஸ்ஸில் போகிறது இருக்குது, நார்மல் பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் போகலாம். அடுத்தது மெட்ரோவில் போகிறோன்னா மெட்ரோ. டாக்ஸியில் போகக்கூடிய தூரத்துக்கு நீங்கள் அதை செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அது ஓகே, குறுந்தூர பயணங்களுக்கு அது சேஃப்டி தான். உண்மையிலே குயிக்காக கொண்டே விட்டுருவாங்க. அது ஒரு புக்கர்ஸ் பெரிய ஏரியா. அந்த பெரிய ஏரியாவுக்குள்ளே செக்டர் 1 செக்டர் 2 அப்படின்ற நம்பர் எல்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் நாங்கள் போகிறதுக்கு கூடுதலாக ரவுண்ட் பண்ணிக்கொண்டே மெட்ரோ ஓடிக்கொண்டே இருக்கும். அது போன ரீதியில் என்ன கொண்டே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கெல்லாம் விட்டவங்களேண்டா பார்க்கிங் பிரச்சனை. பார்க்கிங் பிரச்சனையால் நான் இப்படி ஒரு மெயின் ரோட்லேயே நான் இறங்கிட்டேன். அதிலிருந்து நடந்து போகக்கூடிய தூரம் தான் இருந்தது. அப்போ நான் நடந்து போயிட்டேன் ஸ்ரீலங்கன் எம்பசி. இந்த ஸ்ரீலங்கன் எம்பசி இதுதான் லொக்கேஷன். இந்த இதில் ஸ்ரீலங்கா கொடி பறந்து ஒன்று இருக்குது பாருங்கள், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்கா கொடி பிறகு எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ரொமேனியன் எம்பசின்ற ஞாபகம் வந்தது. அங்கே போகும்போது ரொமேனியன் கொடி ஃப்ளாக் வந்து முன்னுக்கு பறந்து ஒன்று இருந்தது. இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு போகிறது கேட் ஓப்பனாக இருந்தபடியால் நான் உள்ளே போயிட்டேன். நான் போன டைம் வந்து கொஞ்சம் லஞ்சுக்கு பிறகு. அந்த டைம் இவங்க க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களா என்னென்று இதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கல. உள்ளே போய் பார்த்தா முதலாவது டோர், எந்த டோரில் போகிறேன்னு எனக்கு தெரியாது, எந்த டோரை திறந்துட்டு போகிறேன்ட்டு. இங்கே கூடுதலாக எல்லாமே டோர் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் தான் திறந்துட்டு போட்டி இருக்கும், தட்டிட்டு திறந்து போகலாம். அப்போ நான் தட்டிட்டு திறந்து பார்த்தேன், திறவிட இல்லை. அதுக்கு அடுத்த டோர் பார்த்தேன். டோரை தட்டிட்டு போகும்போது படி கீழே போகக்கூடிய மாதிரி படியும் இருந்தது, மேலே போகக்கூடிய மாதிரி படிகளும் இருந்தது. 2 சைட்லேயும் 2 டோர் இருந்து ஒவ்வொரு டோராக தட்டிட்டு திறந்து பார்த்தேன், யாரும் இல்லை. மேலே ஏறி பார்த்தேன், மேலுக்கும் அப்படி 2 டோர், 2ஐயும் தட்டி பார்த்தேன், இல்லை. அப்புறம் அப்படியே அண்டர் கிரவுண்டு கொண்டு போகுது, பேஸ்மெண்ட்டுக்கு போகுது. சரின்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போனால் அங்கே தான் முன்னுக்கு வெயிட் பண்ணுறதுக்குரிய சீட்டுகள் இருக்குது. அதிலேருந்து அவங்கள உள்ள 2 பாய்ஸ் இருந்தாங்க, சிங்கள பாய்ஸ். அப்போ அவங்கள அந்த கேட்ட ரீதியில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அங்கே ஒரு லேடி இருந்தாங்க. அந்த லேடி வந்து அவட்ட தான் எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டி கிடக்கும், டாக்குமெண்ட்டெல்லாம் காட்டி. ஸோ எந்த டாக்குமெண்ட்டை நான் அவட்ட கொடுத்து 3 டாக்குமெண்ட் நான் சர்டிஃபை பண்ண வேண்டி கிடந்தேன். அந்த 3 டாக்குமெண்ட்டை என் பிரச்சனையை சொல்லி அதை கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க 200 எப்படி நீங்கள் 600 கட்ட வேண்டி வரும். இந்த நாட்டில் சர்டிஃபை பண்ணுறேன்னு சொன்னால் 600 கட்டணும்னு சொல்லி அவங்க ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு அங்கேருந்து எடுத்து கண்டக்ட் பண்ணி அதன் மூலமாக சர்டிஃபை பண்ணி இங்கே எங்களை கையில் தருவாங்கன்னு சொல்லி இப்போயே தருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை நான் பேங்க் கார்டில் கூடுதலாக காசு கொண்டு போனபடியால் கேஷாக தான் கேட்டாங்களோ. அப்போ நான் கையில் இருந்த காசு எனக்கு காணாது. சரி, என்ன வெளியில் போய் ஏடிஎம் உண்டு, ஏடிஎம்லேயும் லொக்கேஷன் அடித்து தான் தேடணும். லொக்கேஷனில் பக்கத்தில் இருக்க ஏடிஎம் ஏதோ அதுக்கு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு காசு எடுத்துக்கொண்டு கொடுக்க வேண்டிய நிலை இருந்தது. ஸோ நான் போயிட்டு வரும்போது கொஞ்சம் டிலே ஆகிட்டுது. வேறு ஸ்ரீலங்கன் பாய்ஸில் கண்டு காய்ச்சி டைம் பாஸ் பண்ணிவிட்டு வந்து சேர லேட் ஆகிட்டு. அப்போ 3 மணிக்கு நாங்கள் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறது. அவள் இங்கிலீஷ் எல்லாம் காய்ச்சுவா. அதேமா சிங்களம் தெரியாதவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் நோவலாக நீங்கள் காய்ச்சி கொள்ளலாம் அவங்கள. அப்போ அவள் சொன்னால் 3 மணிக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணுறது, நீங்கள் இந்த டைம் திருப்பி வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லி சரி ஓகே இருங்கன்னு சொல்லி எனக்கு செய்து தந்தாங்க. அதே நேரம் அதை கொண்டு வரும்போது உள்ளே இருந்து ஒரு அண்ணா வந்து அவர் வந்து தமிழ் கதைக்கிறார். அப்போ எங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாக்களுங்க இருப்பாங்களா இல்லையான்றது கன்ஃபியூஸ் தேவையில்லை. உள்ளே இருக்கிறவர்னா தமிழ் கதைப்பேன். நாங்கள் அவரை ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டோம்னா அவர் தமிழால் கதைப்பேன்.
அந்த நல்ல மாதிரி காய்ச்சல் எங்களோட பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சு கொண்டு ஒரு சில சொல்யூஷன்களை சொன்னார் இப்படின்னு. ஸோ இந்த என்னுடைய தேவை வந்து நான் என்னத்துக்காக நான் டாக்குமெண்ட் சர்டிஃபை பண்ண வேண்டி வந்ததுன்றது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரு வித்தியாசமான ஒரு விடயத்துக்கு நான் சர்டிஃபை போயிருந்தேன். இந்த விவரம் தொடர்பாக அடுத்த வீடியோவில் நான் வெளியிடுறதுக்கு இருக்கிறேன். நான் என்னத்துக்காக இந்த சர்டிஃபை பண்ண போக வேண்டிய தேவை இருந்தது, அதுக்கு முன்னம் நான் என்னென்ன விடயங்களை நான் இங்கே செய்திருந்தோம்ன்றதை அடுத்த வீடியோவில் விவரமாக போட இருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த கட்டம் ஈவினிங் ஆகிட்டு இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஃபாரின் எம்பசி, ஃபாரின் மினிஸ்ட்ரி, ஃபாரின் அஃபேர்ஸ் அதை அவங்களும் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சிங்கிளில் போய் சொன்னது. அப்போ சரி ஓகே நான் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்ப மாரி டாக்ஸி பிடிச்சிது. பக்கத்தில் தான் ஸ்ரீலங்கன் எம்பசி. இப்போ நாங்கள் இதில் மேப்பில் நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதுலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ரேட்டுன்ட்டு எனக்கு போல் டப்ஸ் காட்டினது. 14 கொடுத்து நான் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போய் பார்த்தேன். அங்கே கணக்காக அந்த 3 மணிக்கு அங்கேயும் ஒரு லேடி இருக்கிறா. அவள் இங்கிலீஷில் பேசி கலைச்சி கொண்டு இருந்தா எல்லாரையும். அப்போ நான் போன விடயம் எங்களுக்கு சரி வரையில்லை. சரி ஓகே ஒரு நாள் ஸ்டே பண்ணித்தான் ஆகணும். அடுத்த நாள் எப்படியும் நான் ஸ்டே பண்ணி தான் வரணும். துடிச்சாக்கு வரேன்டா அண்டு வர பயணம் செய்யலாது, எப்படியும் ஸ்டே பண்ணி தானே ஆகணும். அப்போ அடுத்த நாள் இந்த அலுவலை முடிச்சுட்டு வரலாம்னுட்டு அறிமுகம் இல்லாத அந்த நபருக்கு கோல் அடிக்க அவருடைய உடனே ஆன்சர் ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தார், பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ரூமில் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி. ஏற்கனவே இந்த பிளான் எனக்கு இருந்தும் நானே டிஸ்டர்ப் பண்ணணும் அவரான்ட்டு பர்சனலாக இந்த ரூம் விடயத்தை நான் முதலே தெரிஞ்சு வச்சுக்கொண்டேன். ஒரு சேஃப்டி கருதி. ஏன்னு சொன்னால் அவர் மாட்டேன்னு சொன்னாலோ இல்லை அங்கே ஸ்டே பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு சொன்னால் நான் அங்கே தனியாக ஸ்டே பண்ண வேண்டி இருக்கும். அப்போ அந்த ஒரு ஒழுங்கமைப்பை நாங்கள் செய்து கொண்டு போகணுன்றதில் நான் குறியாக இருந்தேன். அப்போ அதால் எனக்கு ஈஸியாக போயிட்டு இவரும் வர சொன்னவர் தான்ட்டு இவரோட லொக்கேஷன் பார்த்தா கடந்து சரியான தூரமாக இருந்தது. சரி ஓகே அது குறிப்பிட்ட தூரம் நடந்து போய் அங்கே டாக்ஸி பிடிச்சி போகணும்னு சொன்னால் எனக்கு ஒரு சேலஞ்சிங். இந்த மொபைலில் உள்ள சார்ஜ் இறங்கிட்டு நான் பவர் பேங்க் கொண்டு போயில்லை, மொபைல் சார்ஜ் இறங்கிட்டு எங்கேயாவது ஒரு ஷொப்லையோ இல்லை எங்கேயா இருந்து நான் சார்ஜ் போட்டே ஆகணும். அப்போ ஒரு டாட்டு அடிக்கிற ஷாப் ஒன்றில் கேட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் சார்ஜ் அடிச்சுட்டு என்ற அந்த லொக்கேஷனுக்கு போல் டப்ஸ் மூலமாக டாக்ஸி வரவழைச்சி அந்த இடத்துலேருந்து அந்த டாக்ஸி போய் வந்து அதுவும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே ஒரு நல்ல போய் இது தொடர்பாக எங்களை பற்றி ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி நல்ல மாதிரி காய்ச்சி கொண்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அவரோட காய்க்கும் போது மன ஆறுதலாக இருந்தது. இப்படி கதைச்சி எங்களோட நாட்டில் தேவையில்லாத இடங்களுக்கு கூட்டிக் கொண்டே அலைக்கழிச்சு காசுகள் கூட பண்ணுற கோஷ்டிகளும் இருக்குது. ஆனால் போல் டப்ஸில் பயன்படுத்துகிற பொறுத்தளவில் எனக்கு ஒரு நல்ல அனுபவம். இதுவரைக்கும் அப்படி யாரும் சீட் பண்ணதில்லை யாரையுமே. ஸோ அதால் எனக்கு அந்த போய் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவரும் எனக்கு வாழ்த்து சொல்லிக்கொண்டு என்னை அந்த இடத்துல கொண்டே கணக்காக விட்டார். பிறகு அந்த போய் மூலமாக நான் அறிமுகமாகி அவர் அன்றைக்கு தான் நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு பிஸியாகவே இருந்தாங்க, அவ்வளவு நாங்கள் கூட எவ்வளோ பெட்டர்னு சொல்லலாம். அங்கே இருக்கிறவங்க பொதுவாகவே அதே வேலை. அவர் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி சர்வீஸ் வந்து சாதாரண விடயம் இல்லை. இந்த குளிர் காலத்துக்கு அவ்வளோ கஷ்டம்ன்றதை நான் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். இவ்வாறு எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு அவர் எனக்கு இனி 2 சப்போர்ட்டிவாக இருந்தார். அங்கே ஸ்டே பண்ணுங்கள், நீங்கள் எதுவுமே வெளியில் போய் வேண்ட தேவையில்லை, எல்லாமே இங்கே இருக்குது, நான் சாப்பாடெல்லாம் நான் ஒழுங்குபடுத்துறேன்னு சொல்லி ஸ்ரீலங்கா சாப்பாடு அந்த அவங்களோட கம்பவுண்டுக்குள்ளேயே ஸ்ரீலங்கா சாப்பாடு இடியப்பம் சம்பல் பருப்பு ஓட சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பங்களை வச்சு எனக்கு வேண்டி இருந்தாங்க. அப்படி இவ்வாறான ஒரு நல்ல மனிதர்களை சகோதர மொழி பேசுகிற ரெண்டு பேர் அந்த ரூமில் இருந்தது. ஸோ அதால் அவங்களும் இவரோட ஃப்ரெண்டுன்ற ரீதியில் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்க 3 பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஒரு விடயத்தை சொன்னீங்கன்னா புக்கரஸ்ட்டுக்குள்ளே வேலை செய்கிறது நீங்களெல்லாம் இப்படி தூரத்தில் இருக்கிறீங்க வந்து சந்தோஷப்படுங்க. புக்கரஸ்ட்டுக்குள்ளே இருந்து எல்லாம் ஒரு சரியான சர்வை பண்ணுறது சரியான கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவரோட அனுபவத்தில் அப்படி அவரோட பேஜில் நான் தெரிஞ்சோன்னா உண்மையிலேயே ஹார்ட் தான். அடுத்த நாள் வந்து நான் அங்கேருந்து புறப்பட வேண்டியதுக்கு 9 மணிக்கு நான் அங்கே நிற்கணும். ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போய் என் அலுவலை முடிச்சு கொண்டா தான் நான் அடுத்தது எங்கள் இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். எங்கள் இடத்துக்கு ஏர்லியாக வந்தால் தான் 3:30க்கு முன்னுக்கு வந்தால் தான் நான் ட்ராவல் பண்ணி எங்களோட இடத்துக்கு வேலை தரத்துக்கு போகிறதுக்கு போட்டில் போக வேண்டியிருக்கும் 1 மணி நேரம். அந்த 3:30 போட்டை தவற விட்டேன்னு சொன்னால் எனக்கு போகலாது, துல்சியாவில் ஸ்டே பண்ண வேண்டி வரும். ஸோ அதால் நான் சரியாக பிளான் பண்ணியிருக்கணும். இப்போ அதுக்காக நான் ஏர்லியாகவே என் வேலை திட்டங்களை முடிப்போம்னு சொல்லி ஏர்லியாக எழும்பி என் காலைக்கணங்களை முடிச்சு கொண்டு நான் வலிக்கிட்டு போயிட்டேன் அந்த லொக்கேஷனுக்கு. அங்கே போய் நான் தான் முதலாவதால் அங்கே போனோடனே அவங்க ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. அங்கே நடந்த ஃபார்மாலிட்டிஸ் அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அவங்க என்னத்துக்கு ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சு கொள்ள முன்னமே என்னட்ட சொல்லிட்டாங்க, இப்படி எல்லா ஃபோட்டோ காப்பியும் வச்சுருக்கீங்களா, டாக்குமெண்ட் ஃபோட்டோ காப்பியெல்லாம் வச்சுருக்கீங்களா,
ஃபோட்டோ காப்பி முதல்ல எடுத்துக்கொண்டு வாங்க, இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு விடயத்தை சொல்கிறேன்னு சொல்லி. அப்போ சரி ஓகே, ஃபோட்டோ காப்பி என்ன ஏதுன்னு தெரிஞ்சு கொள்ள முன்னமே இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் சரி ஓகே, ஏதோ காரணம் இருக்குன்னு நான் போய் ஃபோட்டோ காப்பி பண்ணுற ஷாப் வந்து பக்கத்தில் இருக்கணும், அது க்ளோஸ்டு இன்னொரு இடத்துல விசாரித்து போயிட்டு எந்த அளவில் முடிச்சு கொண்டு வந்து ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்து எனக்கு சீல் பண்ணி தந்ததுக்கு பிறகு தான் தெரியும் இது உண்மையிலே இதுதான் ஃபார்மாலிட்டிஸ்ன்னு சொல்லி. ஒரு லீகலைஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட்டை எம்பசியிலேருந்து எடுத்து இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்து அதன் மூலமாக லீகலைஸ் பண்ணி அதே இதில் எம்பசி எதை சர்டிஃபை பண்ணுறாங்களோ அதே டாக்குமெண்ட்டில் சர்டிஃபை பண்ணி இவங்க தருவாங்க. ஃபோட்டோ காப்பியை அவங்க எடுத்து கொடுவாங்க. எங்களோட ஒரிஜினல் கட்டாயம் பார்ப்பாங்க, பாஸ்போர்ட்லேருந்து ஐடி இருந்து எல்லாமே நாங்கள் செய்து ஃபோட்டோ காப்பி பண்ணி கொடுத்துருக்கோம். இது தொடர்பாக அடுத்த வீடியோவில் நாங்கள் டைம் விவரமாக சொல்கிறோம் என்னென்று. என் ட்ராவல் பண்ண அனுபவத்தையும் சொல்லணும். இப்போ நான் அங்கே இருந்து என் ஸ்டே பண்ணுற அடுத்த தனித்துவமாக அவரோட ரூமுக்கு போகாமல் நான் அடுத்த நாள் இன்னொரு ரூமில் தங்கி பார்ப்போம்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒழுங்குபடுத்தப்பட்ட உங்களுக்கு லிங்க் போட்டுவிடுறேன். அந்த ரூமில் நான் தங்குறதுக்குரிய முதல் ரூமை போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குமெண்டா ஓகே, அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட் ரூமில் ஸ்டே பண்ணுவோம்ட்டு அவரும் எனக்கு அக்கறையாக இப்படி எழுப்பி நான் அவர்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். அவங்க லேட் நைட் வந்து ஒர்க் முடிஞ்சு வந்து டயர்டாக நித்திர ஓடுறவங்கள அவருக்கு சொல்லாமல் வந்து அவர் எனக்கு அக்கறையாக எடுத்து காலையிலையும் கேட்டு 2-3 தரம் கோல் அடித்து எனக்கு கேட்டிருந்தேன். சரி நான் ரொம்ப லேட் ஆகிட்டுது, உங்களுக்கு நானே உங்களை கொண்டே விட்டுருப்பேனுங்கன்ற மாதிரி. உண்மையிலே சரியான ஆச்சரியமாக இருந்தது. இப்படி இன்னும் அதை உதவி செய்யணுன்ற மனப்பாங்க இருக்குது அவருக்குன்ட்டு. ஸோ அது டிஸ்டர்ப் இல்லாமல் நானாக வந்து தனித்துவமாக இயங்குனது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அவர்கிட்ட அதை விளங்கப்படுத்தி சொன்னேன் நான் இப்படி என்று ஏற்றுக்கொண்டேன். சரி பரவாயில்ல, அளவில் முடிச்சுட்டு நீங்கள் ரூமுக்கு வந்து ஸ்டே பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை சொல்லியிருந்தேன். ஹோட்டலுக்கு போகிறதுக்காக நான் போகும்போது கூகுள் மேப்பில் ஸ்டே பண்ணேன். அந்த ஆப்ஷனை பயன்படுத்துறதுக்கு எனக்கு அறிவுறுத்தல் கிடைச்சிது. அப்போ பஸ்ஸில் போகணும். அந்த பஸ்ஸுக்கு ஒரு கார்டு உண்டு. இது வந்து மெட்ரோவுக்கு பயன்படுத்துறதுக்கு வேறு கார்டு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து பஸ் தொடர்பான ட்ரோலி பஸ்ஸோ நார்மல் பஸ்லேயோ போகக்கூடிய மாதிரிக்கு இந்த கார்டை அன்று முழு நாளும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வடிவாக வாசித்து பார்த்த ரீதியில் அந்த கார்டுக்கு பின்பக்கம் 60 நாளைக்கு இந்த கார்டு செல்லுபடியாகுன்றது கிடந்தது. டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அப்போ இது தொடர்பாக இன்னொரு ஆள்கிட்ட விசாரிச்சது. இது நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் தான் நான் விசாரித்தேன். இந்த கார்டு தொடர்பாக இது 60 நாளைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த கார்டு ஒர்க் பண்ணலையே தெரியலை. இதை கொண்டே பஸ்ஸில் அந்த பஸ்ஸில் ரீடர், இந்த ஸ்கேன் ரீடரில் நாங்கள் இதை வச்சோம்னு சொன்னால் இது எங்களுக்கு இதில் உள்ள பேமெண்ட்டை வட்டி எடுப்பாங்க. வந்து 6 லே தான் வந்தது. 6 லேக்கு தான் இந்த கார்டு எடுத்தது. இந்த கார்டு இவ்வளவு நாளைக்கு நாங்கள் அண்டு முழுதும் பயன்படுத்தா கூட எங்களுக்கு அது பெரிய செலவாக தெரிய போகிறதில்ல. அதோட அந்த கார்டு எடுக்காதவங்க கேஷ் பே பண்ணி வேறு கார்டு, மெட்ரோவுக்கு வேறு கார்டு எடுக்க வேண்டியும் அதே மாதிரி கார்டு ஒன்று தருவாங்க. அது மெட்ரோவுக்கு வந்து வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. மெட்ரோவுக்கு உள்ளே நாங்கள் என்டர் பண்ணிட்டோம்னு சொன்னால் அண்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளேயே டிரான்சிட் மாதிரி நாங்கள் சுற்றி புக்கரஸ்ட் ஃபுல்லாக சுற்றி திரியலாம். என்ட்ரன்ஸை விட்டு நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தோம்னு சொன்னால் அந்த கார்டு வேலை செய்கிற இல்லைன்ட்டு எனக்கு ஒரு போய் சொன்னோன்னு. அப்படி இல்லாதவங்க வந்து எங்களோட பேங்க் கார்டு, நான் வந்து ஐஎன்ஜி அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி பேங்க் கார்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இதில் காசு இருந்தது. இதை நான் பயன்படுத்தி அங்கே ஸ்கேன் ரீடரில் இதை வச்சு அந்த 5 ரூபா வட்டிடுவாங்களே அதுக்கு. ஸோ இதுதான் நம்ம பே பண்ணக்கூடிய மாதிரி பஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை மெட்ரோ ஸ்டேஷன்லேயோ நாங்கள் பே பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இன்னும் நான் கனவடையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு நேரம் காணாது. அப்படி அனுபவப்படுற ரீதியில் நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம். இன்னும் பல வீடியோக்களை நீங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது மேலே வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இவ்வளவு அந்த போர்டில் என்னென்ன ஸ்டேஷன் அடுத்தடுத்து வருதுன்றது இருக்கும். நாங்கள் போக முன்னம் எந்த ரோட்டில் போகிறோம், அடுத்த ஸ்டேஷன் எது, அதுக்கு முன்னம் ஸ்டேஷன் எதுன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சு கொண்டு எந்த சைட்டில் இருக்கிற மெட்ரோவுக்கு போகணுன்றது கட்டாயம் இருந்தது. எனக்கு ஒரு முன் அனுபவமாக இருந்ததுன்னு சொன்னால் நல்ல அனுபவமாக இருந்தது. நான் சைட் மாதிரி வேறு சைட்டுக்கு நான் என்டர் ஆகிட்டு திருப்பி வரும்போது எனக்கு அடுத்த சைட்டுக்கு போகிறதுக்கு திரும்பவும் என்ற கார்டை பயன்படுத்தி 5 கொடுக்க வட்டி இருந்தாங்க. ஸோ 2 தடவை நான் பே பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது. ஸோ முதலே நாங்கள் எந்த சைட்டில் போனால் எங்களோட ஸ்டேஷனுக்கு நாங்கள் போய் சேரலாமன்றதை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டு நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். போயிருந்தோம்னா எங்களுக்கு செலவு மிச்சமாக இருக்கும். அதோட நாங்கள் யார்கிட்ட கேட்குறன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அங்கே போய் ஸ்டேஷனில் இருக்கிற முக்கியமாக பஸ் ஸ்டேஷன்லேயோ ரோட்டில் புக்கரஸ்டுக்குள்ளே அநேகமாக எஜுகேட்டட் பீப்புள் தான் கூட, ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ஹை ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்குறது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். கேர்ள்ஸோ பாய்ஸோ எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க.
இன்னொரு வழியை நான் அவதானித்தது, அவங்கள எப்பயுமே ஒரு ஹெட்செட் அடித்து கொண்டு ப்ளூடூத் ஹெட்செட் பாவிச்சு கொண்டு இருப்பாங்க, மொபைலில் பார்த்து கொண்டு இருப்பாங்க. நாங்கள் பக்கத்தில் போய் கேட்டால் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி ஃபீலாக இருக்கும். திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் கூகுள் மேப்பை பயன்படுத்தி அந்த கூகுள் மேப்பை அவங்களுக்கு முன்னுக்குள்ளே காட்டும்போது எனக்கு அவ்வளோ பேர், நான் கேட்ட அத்தனை பேரும் எனக்கு சரியான ரிப்ளை தந்திருந்தாங்க. காமா வடிவாக கைண்டாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆக்கள், நல்ல மனிதர்கள். ருமேனியனில் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லோரும் நல்ல மனிதர்கள். அதேமாதிரி சில எல்டர்ஸை நீங்கள் சந்தித்து அவங்கள்ட்ட கேட்பீங்களான்னா அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்குது, இங்கிலீஷ் தெரியாது, கதைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ருமேனியன் மொழியை நீங்கள் கதைக்க வேண்டி வரும். ருமேனியன் மொழி தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஓரளவு ருமேனியன் மொழி அறிவு இருந்தபடியால் நான் சில பேர்கிட்ட ருமேனியன் மொழியால் கேட்டு என்ற இதை சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ருமேனியன் மொழி தொடர்பான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இது தொடர்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐபட்டில் கொடுக்குறேன். இப்போ அது தெரிஞ்சு ஃபாரின் மினிஸ்ட்ரியில் சர்டிஃபை பண்ணுற விடயத்தை முடிச்சு கொண்டு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தது அவங்கள்ட்ட. ஆனால் அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்த ரீதியில் அவங்க எனக்கு, நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக இங்கே கேட்க தேவையில்லை, நீங்கள் உங்களோட இடத்துல இருக்கிற IGI ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் இதை தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக அடுத்த வீடியோவில் நான் எல்லா விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். புக்கரஸ்ட்டை பொறுத்தளவில் அவ்வளவு பெரிய பிரதேசம், அந்த இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு சரியான விருப்பமாக இருந்தது. அப்போ எனக்கு டைம் இருந்தபடியால் என்னுடைய எம்ப்ளாயர் வந்து அடுத்த நாள் தான் போவேன், அப்போ நீ வர்றதுக்கு சான்ஸ் இருந்தால் நீ அடுத்த நாளே நின்று போய், இல்லாட்டி இன்றைக்கு போகிறேன்டா அவசரம்னா நீ போகலாம்டா. அப்போ நான் ஓகே ஒரு நாள் ஸ்டே பண்ணி அந்த ரூம்லேயும் ஸ்டே பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அந்த ரூமுக்கு நான் போகிறதுக்கு பயணம் போகும்போது தான் இந்த ட்ராவல் அனுபவம் கிடைச்சது. அப்போ நான் பிளான் பண்ணியிருந்தேன் அந்த ரூமில் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் என்னுடைய மார்க்கெட் ஸ்ரீலங்கன் ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு தேவையான ஸ்பைசி ஐட்டங்கள், ரைஸ், அதில் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகுண்டு அந்த லொக்கேஷனையும் சிலப்பட்ட கேட்டிருந்தேன். அங்கே ஸ்ரீலங்கன் ஷாப்பில் எல்லா விடயங்களையும் இருந்தது. நான் இதில் வீடியோ பண்ண மறந்துட்டேன். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா கட்டாயம் நான் அந்த ஸ்ரீலங்கன் ஷாப்பை பற்றி உங்களுக்கு போட்டு விடுவேன். சிங்கிளில் போய் தான் இருந்தேன். இங்கிலீஷ் காய்ச்சி இங்கிலீஷில் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்களே போய் செலக்ட் பண்ணி சாமான் எடுத்துக்கொண்டு இலவாக வரக்கூடிய மாதிரி இருந்தது. ஸ்ரீலங்காவில் இருக்கிற மார்க்கெட் மாதிரியே தான். ஆனால் நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்கே இருக்குது. இந்த நாட்டில் இருக்கிற விலைப்படி நம்ம ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. இந்த நாட்டு கரன்சியை பொறுத்தளவில் எல்லாமே மலிவாக இருக்குது, எடுத்து கொண்டக்கூடிய மாதிரி இருந்தது. நான் எனக்கு தேவையான ரைஸ்லேருந்து ஸ்பைசிஸ் ஐட்டம், அதை விட வேறு ஸ்ரீலங்கன் பிஸ்கட் ஐட்டம் கூட எடுத்து விருப்பமாக இருந்தபடியால் எனக்கு தேவையானதை, எங்கள் ஃபேமிலிக்கு தேவையானதை வேண்டி கொண்டு வந்தேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிகாஸ் இப்போ உங்களுக்கு ஹாலிடேஸ்லேயோ இந்த ருமேனியாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஹாலிடேஸ் லீவு நாட்களில் கட்டாயம் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணணும்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு உரிய டிப்ஸ் தந்திருக்கிறேன். அங்கே போய் ஸ்ரீலங்கன் மார்க்கெட்டில் போய் நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்து வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த நாள் எங்களோட எம்ப்ளாயர் வந்து அந்த குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு வந்து நிற்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்கு நான் கூகுள் மேப்பில் ஆப்ஷனை பார்த்தேன். அதில் மெட்ரோவில் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. மெட்ரோவுக்கு இப்படி தான் போகணுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்டேஷனை பயன்படுத்தி அங்கேயும் ஒரு சிங்கள கேர்ளை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர்கிட்ட கதைக்கும் போது அவங்க வந்து ஃபேமிலியாக அஞ்சிருக்கிறாங்க, கப்பலாக இருக்கிறாங்க, வீட்டு வேலைக்கு தான் வந்திருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அவள் தான் அடுத்த ஸ்டேஷனுக்கு அடுத்தது நான் இறங்கிடுவேன், நீங்கள் அதுக்கு அடுத்தது 4வது ஸ்டேஷன் நீங்கள் இறங்கண்டு எனக்கு அறிவுறுத்தல் சொல்லியிருந்தேன். அப்போ நான் அதன்படி நான் கூகுள் மேப்லேயும் பார்த்து அந்த ஸ்டேஷன் வந்து மெட்ரோ ட்ரெயினில் ஸ்டேஷன் அதுக்கு முன்கூட்டியே சொல்லி கொண்டு வருவாங்க, அடுத்தது ஸ்டேஷன் இதுதான்ன்ற மாதிரி. அந்த ஸ்டேஷனை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னால் அதில் டிஸ்பிளேலேயே ஓடும், அதை பார்த்து நாங்கள் அந்த ஸ்டேஷனில் இறங்கி கொள்ளலாம். கட்டாயம் கூகுள் மேப்பு கட்டாயம் தேவை. உங்களுக்கு கூகுள் மேப் பயன்படுத்துகிறவங்க மொபைலுக்கு சார்ஜ் முக்கியம். அதுக்கு ஒரு பவர் பேங்க் ஒன்று நீங்கள் வச்சுருக்கலாம், ஒரு தேவையான ஒரு ஹெட்செட் வச்சுக்கலாம். இவ்வாறான முக்கியமான சில பொருட்கள் எங்களுக்கு தேவைப்படும் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னால். இந்த புக்கரஸ்ட் சிட்டிக்குள்ளே எங்கேயுமே நாங்கள் சுற்றி பார்க்குறோன்னா இவ்வளோ பொருட்களும் தேவைப்படும். சார்ஜர் மறக்கக்கூடாது, எப்பயுமே கையில் இருக்கணும். நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல சார்ஜ் போடுறதுனாலும் ஒரு கடையில் இருந்து சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச இந்த புக்கரஸ்ட் தொடர்பான புக்கரஸ்ட்டுக்கு ருமேனியாவில் இருக்கிறவங்களுக்கு தனித்துவமாக இயங்கி நாங்களாகவே போய் எங்களோட தேவைகளை நிறைவு செய்து கொள்ளணும். யாரையும் எதிர்பார்க்க இயலாது, யாரும் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு முன்வரவும் மாட்டாங்க. ஒரு சில பேர் இப்படி நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக சில கண்டைகளை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். தனித்துவமாக நீங்கள் போகிறதுக்குரிய டிப்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இது ரூபா வேறு சந்தேகங்கள் இருக்குன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செபா வீலோக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.